பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைப்பார் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால், அந்த ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதனால் அநேக அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டது. அவங்க தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் நேராக தேவனுடைய சமூகத்துக்கு போய், அவர்கள் ஆலயத்துக்கு போய் அமர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது தங்கள் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையும் கண்ணீரோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, வாழ்க்கையில தேவன் மாபெரும் அற்புதங்களை செய்தார். ஒரு அழுது அந்த இடத்திலிருந்து ஜெபம் பண்ணி எழுந்து திரும்பி வரும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்திருந்தார். ஆம், அன்னாள் எதற்காக அழுதாரோ அவருக்கு கர்த்தர் பதில் தந்து ஒரு நல்ல குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு அந்த கண்ணீருக்கான எல்லா காரணத்தையும் துடைக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, தெய்வ சமூகத்துக்கு போய் அமர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நீங்களும் கர்த்தரை நோக்கி உங்க பிரச்சனையை ஒரு தகப்பன்கிட்ட, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி நீங்க சொல்வீர்களானால், வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடு எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும் என்று. ஆம், உங்க பிரச்சனையை எல்லாவற்றையும் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, தெரியப்படுத்த அப்பொழுது தானே உங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அதுக்கு பிற்பாடு அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இல்லாமே போகும். நம் பிரச்சனையை நாமே வைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அந்த பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானமும் தேவனுடைய மகிமையும் அந்த சூழ்நிலை உண்டாகும். உங்கள் கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைப்பார். உங்கள் கண்ணீரை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் அழுது கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இப்போது காணப்படுகிற சூழலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கடன் பிரச்சனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். ஒரு சந்தோஷத்தினால் நிரப்புவார். உங்கள் கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதினால, கடன்னால, பிரச்சனையினால, எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். தன் பிள்ளைகள்னால யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, தன் கணவனால யார் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, குடியின் அடிமைத்தனத்தினால படுகிற பிரச்சனையினால எந்த குடும்பம் அழுது கொண்டிருக்கிறோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். தெய்வம் அவங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைத்து அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை தரும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பாராக. ஆமென்.